நமது தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாராயணபுரத்திலிருந்து ஜி கங்காதரன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கனாக்கா, எனது நண்பர் ஏற்கனவே போட்ட பதிவில் சில கேள்விகள் கேட்டிருந்தார் ஜோதிடத்தை பற்றி. இப்போவும் கேள்வி கேட்கறதுக்காக வந்திருக்கிறார் எனது நண்பர் ஒருத்தர். அவர் என்ன கேட்க போகிறாருன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் ஐயா. என்ன உண்மையாக தெரிஞ்சாகணும்? போன பதிவில் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி? கிரகங்கள் சுபத்துவம் பாபத்துவங்கிற அடிப்படையில் பலன் தருதா அல்லது நட்சத்திரங்கள் அடிப்படையில் பலன் தருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதில் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, ஒரு கிரகம் ஒரு ராசியில் இருக்குது அப்படின்னா அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த உப நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த உப நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிற அடையாளம் தெரிஞ்சாதான் என்ன கிரகம் என்ன பலனை தருங்கிறத நாம் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், கிரகங்கள் சுபத்துவம் பாபத்துவங்கிற அடிப்படையில் பலன் தருதா நட்சத்திரங்கள் அடிப்படையில் பலன் தருதான்னு தான் கேட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு கிரகம் இருக்கிறதுக்கான அடையாளத்தை தான் நட்சத்திரங்கள் தெரிவிக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு அது இப்போ தேவையில்லை. ஒரு கிரகம் சுபத்துவம் பாபத்துவங்கிற அடிப்படையில் பலன் தருதா நட்சத்திரங்கள் அடிப்படையில் பலன் தருதாங்கிறது எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும். சரி, முதல்ல நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அது பதில் சொல்லு. கேளுங்க ஐயா. நட்சத்திரத்தில் பலன் இல்லைன்னு சொன்னது யார்? ஒரு புண்ணியா சொன்னார். யூடியூப்லலாம் வர்றாரு, 3 லட்சம் பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாரு, டிவிலெல்லாம் வர்றாரு, பல ஆயிரம் மாணவர்களை உருவாக்கி இருக்கிறாரு. அவர் தான் நட்சத்திரங்களில் பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஐயா. சரி, சுபத்துவம்னா பாவத்துவம்னா? ஐயா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. சரிங்க, சொல்லுங்கள். 9 கிரகங்கள் இருக்குது. இந்த 9 கிரகங்களில் சுபம் அசுபம்னு 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஆமாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் கால் சுபர், அரை சுபர், முக்கால் சுபர், முழு சுபர்னு இருக்குது. அதே போல் இந்த 9 கிரகத்தில் ஒரு கிரகம் கால் பாபர், அரை பாபர், முக்கால் பாபர், முழு பாபர்னு இருக்குது. இப்படி 9 கிரகங்களில் சுபத்தன்மை அசுபத்தன்மை வச்சுருக்கிறாங்க. அதே போல் 12 பாவங்கள்லையும் சுபத்தன்மை அசுபத்தன்மைன்னு வச்சுருக்கிறாங்க. ஒரு சில வீடுங்களுக்கு முழு சுபத்தன்மையாகவும், சில வீடுங்களுக்கு பாதி சுபத்தன்மை, கால் சுபத்தன்மை, முக்கால் சுபத்தன்மைன்னு இப்படி தான் கிரகங்களுக்கும் பாவங்களுக்கும் சுப அசுபத்தன்மையை வச்சுருக்கிறாங்க. இதில் இந்த சுப அசுபத்தன்மையை எடுத்து கிரகங்கள் எப்படி பலன் தருது, இல்லை கிரகங்கள் நட்சத்திரத்தில் பலன் தருதுன்னா நட்சத்திரத்தில் எப்படி பலன் தருது அப்படிங்கிறது தான் இப்போ என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு நட்சத்திரங்கள் மூலயமா கிரகங்கள் எப்படி பலன் தருதுன்னு என்னால் சொல்ல முடியும். ஆனால் இப்போது அது உங்ககிட்ட நான் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஐயா தான் பேரிலே ஜோதிடன்னு பேர் வச்சுன்னுக்கிறாரு. அவரை காலங்காலமாக இரவும் பகலும் பாராமல் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாரு. என்ன ரகசியம் கண்டுபிடிச்சிக்கிறாரு? ஜோதிடத்தில் பாவமுனை உள் தொடர்பு ரகசியங்கள்லாம் நிறைய கண்டுபிடிச்சி வச்சுக்கிறாரு. எதை வச்சு கண்டுபிடிச்சாரு அவர்? நட்சத்திரங்கள் எப்படி பலன் தருகிறது அப்படின்ற சில விஷயங்களெல்லாம் பாவமுனை உள் தொடர்பு மூலயமா எப்படி கிரகங்கள் தொடர்பு கொடுக்குது பாவங்கள் அடிப்படையில் அப்படின்னு சில விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சி தான் நட்சத்திரத்தில் தான் பலன் இருக்கிறதுன்னு அவர் இரவும் பகல பாராமல் பண்ணிக்கிறாரு. அதை உனக்கு நான் சுலபமாக சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? கடைசி வரைக்கும் கிரகங்கள் சுபத்துவம் பாபத்துவங்கிற அடிப்படையில் பலன் தருதா அல்லது நட்சத்திரங்கள் அடிப்படையில் பலன் தருதாங்கிறதே சொல்லாமல் போயிட்டாங்களே. நான் எப்படி தான் போயிட்டு ஜோதிடம் பார்க்க போகிறேன் இனிமேல்? கடவுளே. ஏங்க ஆயிரீங்க நீங்கள்? ஏங்க ஆயிரீங்களா? நான் உங்ககிட்ட என்னங்க கேட்டேன்? நான் சொல்கிறேன் வாங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி சொல்லுங்கள். வாங்க உட்காரலாம் வாங்க. அப்படியாண்ணா? சரிங்க. ஐயா நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? சுபத்துவம் பாபத்துவம் என்கிற அடிப்படையில் கிரகங்கள் பலன் தருதா
அல்லது நட்சத்திரங்கிற அடிப்படையில் பலன் தருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சுபம் பாபம் அப்படிங்கிறது ஒரு கிரகங்களுக்கு இயல்பாகவே இருக்குது. அதை யாரும் கண்டுபிடிக்கவும் முடியாது, யாரும் புதுசாக புகுத்தவும் முடியாது. கிரகங்களுக்கு இயல்பாகவே சுபத்துவம் பாபத்துவங்கிறது 9 கிரகங்களுக்கும் கொடுத்து வச்சுருக்குது. இதில் சுபத்துவங்கிற ஒரு அடிப்படை சொல்கிறாங்க இல்லையா, அந்த அடிப்படை என்ன? அதே நட்சத்திரங்கிற அடிப்படையில் பலன் தருது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நட்சத்திரத்தோட அடிப்படை என்ன? இந்த சுபத்துவம் பாபத்துவங்கிற அடிப்படையாக இருந்தாலும் சரி, அல்லது நட்சத்திரங்கிற அடிப்படையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு முறை இருக்கும். அப்படி ஒரு முறை இருந்தால் அது 12 விதிகளில் ஒன்றாக தான் அது இருக்கணும். அப்படி அந்த 12 விதிகளில் ஒன்றாக இல்லை அப்படின்னா அது ஏற்கப்படாது. ஏன்னா இந்த ராசி மண்டலங்கிறதே 12 விதிகளை உள்ளடக்கினது தான். அப்போது இந்த 12 விதிகளில் தான் இந்த சுபத்துவம் பாபத்துவங்கிற ஒரு அடிப்படையாக இருந்தாலும் சரி, இல்லை நட்சத்திரங்கிற ஒரு அடிப்படையாக இருந்தாலும் சரி, கிரகங்கள் அதன் வழியாக பலன் தரணும். இந்த 12 விதிகளில், இந்த 12 விதிகளில் இயங்காமல் எந்த கிரகம் பலன் தந்தாலும் அதை நாம் எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுது. எல்லாம் என் கிரகம், என் விதின்றோம். அந்த 12 விதி தானே. சுபத்துவம் பாபத்துவம்னா சுபம் பாபன்ற 2 ஒன்று வச்சுக்கிட்டு எதனுடைய அடிப்படையில் கிரகங்கள் பலன் தருதுன்னு சொல்ல முடியும்? அப்போ அது எனக்கு தெரியணும். அதே நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா 27 நட்சத்திரங்குது. இதில் நட்சத்திரங்கள் அடிப்படையில் பலன் தருதுன்னா இங்கே எனக்கு தேவை 12 விதிகள் தேவை. ஏன்னா நான் அந்த கோணத்தில் தான் பார்க்குறேன். அப்போ இதுங்க எப்படி பலன் தருது? இதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு நான் சொன்னால் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க. இதுக்கு மேல்பட்டு நான் என்ன செய்கிறது? நான் அழாமல் சொல்லுங்கள். அது எல்லாம் சுபத்துவம் பாவத்துமெல்லாம் அவங்க கிட்ட போய் படித்து தெரிஞ்சுங்க. சரி, நீங்கள் முறையாக ஜோதிடம் கற்றுக்கணும். கரெக்டான சொல்கிற நேரத்துக்கு அந்த பலன் ரீச் ஆகணும். கரெக்டான பலன் சொல்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாக்கா, தான் பேரிலே ஜோதிடம்னு பெயர் வச்சுக்கிறாரு பார்த்தீங்களா, அவர்கள் புக்கு வாங்கி படிச்சிங்கனாக்கா எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு விடை கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ தான் நீங்கள் நட்சத்திரத்தின் பலன் உள்ளது என்பது திட்டவட்டமாக புரிந்து கொள்ள முடியும். தெரிஞ்சுதுங்களா? சரிங்க ஐயா, நீங்கள் அதை வாங்கி படிங்க. அப்போ தான் நீங்கள் சிறந்த ஜோதிடராக வர முடியும். உங்களை கேட்டால் நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்கன்றீங்க, அங்கே போய் கேட்டால் அவங்களும் என் புத்தகத்தை வாங்கி படின்னுவாங்க. இப்படி நாங்கள் காலம் பூரா படிச்சுக்கிட்டே இருந்தால் எதுதான் உண்மைன்னு நாங்கள் எப்போ தெரிஞ்சுக்கிறது ஐயா? சொல்லுங்கள். இப்போ இந்த 2 இடத்துலையும் எதில் நமக்கு பலன் தருதோ தந்துட்டு போட்டோம். நான் உங்ககிட்ட கேட்குறேன், இந்த சுபத்துவம் பாபத்துவங்கிற அடிப்படையில் பலன் தரதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த நட்சத்திரங்கிற அடிப்படையில் பலன் தரதா இருந்தாலும் சரி, இல்லை ஆளாளுக்கும் ஒரு முறைகளில் பலன் தரதா இந்த கிரகங்கள் இருந்தாலும் சரி, எதுனா இருந்துட்டு போட்டோம். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட நான் கேட்குற கேள்விக்கு கிரகங்கள் பேசுகிற மாதிரி இருக்கணும். என் மனசில் 1000 கேள்வி இருக்குது என் வாழ்க்கையில். அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்ட்டு நான் ஒரு முறைகள் வழியாக கிரகங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும். அந்த கிரகங்கள் அதனுடைய முறையில் அது சொல்லணும். அது எதுவாக இருந்தாலும் இந்த 12 விதிமுறைகளில் தான் நான் கேள்வி கேட்க முடியும். 12 விதிமுறைகளில் தான் அந்த கிரகங்களும் பலன் தரும், இது பதில் சொல்லும். அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு இந்த சுபத்துவம் பாபத்துவம் கூட வேண்டாம், நட்சத்திர முறை கூட வேண்டாம். எதுலனா பலன் தந்துட்டு எப்படின்னா போட்டோம். எனக்கு தேவை இந்த கிரகங்கள்கிட்ட எனக்கு ஏகப்பட்ட கேள்வி இருக்குது. அதுங்கக்கிட்ட நான் கேள்வி கேட்கணும், அதுங்க எனக்கு பதில் சொல்லணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எதனா வழி இருக்குதா? இருக்குது ஐயா. இருங்க நான் கேட்டு முடிச்சுக்கிறேன், அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். நான் கேள்வி கேட்கணும், அது எப்படி கேள்வி கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. கிரகங்கள்கிட்ட நான் கேட்கணும், அந்த கிரகங்களும் எனக்கு பதில் சொல்லணும். அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதுக்கு எதனா வழி இருந்தால் சொல்லுங்கள். ஓகேங்களா? பக்தா, இதற்கெல்லாம் ஒரே வழிதான் உண்டு. தான் பெயரிலேயே ஜோதிடம் வைத்து கொண்டு இருக்கிறார். அவர் எழுதின புத்தகம் காலச்சக்கரம் என்ற புத்தகம் ஒன்று உள்ளது. அதை வாங்கி படித்தால் உங்களுக்கு கிரகங்கள் உன் எதிரே நின்று பேசும். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும். இதுதான் நான் உனக்கு செய்யும் உபதேசம். அப்படியே ஆகட்டும் குருவே, வருகிறேன். சென்று வாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.